ஹாய் ஹலோ எவ்ரிவன். பாலிட்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கீழே நிறைய பேர் வருவாங்க. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட பிரசிடென்ட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவரோட ஆர்டிக்கல் என்னென்ன, அவரோட பவர்ஸ் என்ன, இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கு கீழே யார் யாரெல்லாம் வருவாங்க? பிரசிடென்ட் ஜனாதிபதி, வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இந்த 5 பேர் தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருவாங்க. இவங்க 5 பேரை பத்தியும் நம்ம முழுமையா படிச்சு முடிச்சாதான் இந்த டாபிக் அப்படிங்கிறது நமக்கு கவர் ஆகும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரசிடென்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் எந்த ஆர்டிகிள் கீழே கவர் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஆர்டிகிள்ல கவர் ஆகுது அப்படின்னா ஆர்டிகிள் 52 to 78 பார்ட் 5ல வந்து கவர் ஆகுது. பார்ட் 5ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே ஆர்டிகிள் 52 to 78 அப்படிங்கிறது இந்த எக்ஸிக்யூட்டிவ் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுல பிரசிடென்ட்டுக்கு என்ன ஆர்டிகிள் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டை பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு பிரசிடென்டோட ஆர்டிகிள் சொன்னோம்னா டீட்டெயிலா பார்க்கலாம். பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க யாரு? இந்த கண்ட்ரியோட ஹெட், அவங்க தான். இந்தியாவோட முதல் குடிமகனும் யாரு? பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டின் தலைவராகவும் இந்தியாவின் முதல் குடிமகனாகவும் இருக்கிறாங்க. யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாம வேற ஒரு சிலதுக்கு இவங்க தலைவராகவும் இருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், முப்படைகளுக்கும் இவர் தான் சுப்ரீம் கமாண்டரா இருக்காரு. பிரசிடென்ட் தான் யூனிட்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த நேஷன். நம்ம நாட்டோட ஒற்றுமை மற்றும் கண்ணியத்தை பிரதிநிதிப்படுத்துறது யாரு அப்படின்னா ஜனாதிபதி தான். இவரை பத்தின ஆர்டிகிள் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 52ல இருந்து 62 வரைக்கும். அப்ப இந்த ஆர்டிகிள் ஃபுல்லா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா பிரசிடென்ட்டை பத்தி எல்லாத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நமக்கு இந்த மாதிரி தான் கேள்விகள் அப்படிங்கறத கேட்பாங்க. பிரசிடென்ட் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். அப்புறம் கவர்னர், ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், பிரதமர், அமைச்சரவை உறுப்பினர்கள், மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். இவரோட பெயர்ல தான் எல்லா வேலையும் நடக்கும். ஆனா நிஜமான பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவரோட அட்வைஸ் பேர்ல தான் இவர் எல்லாமே பண்ண முடியும் பிரசிடென்ட். அதனால இவருக்கு வந்து இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது நாமினல் பவர் தான். ரியல் பவர் அப்படிங்கிறது யார்கிட்ட தான் இருக்கு? பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. ஒவ்வொரு ஆர்டிகிளா நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆர்டிகிள் 52ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா there shall be a president of India. இந்தியாவில் ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 52ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இந்தியால இருக்கணும். இந்த பிரசிடென்ட் தான் கண்ட்ரியோட ஹெட்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 52ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 53 ஆர்டிகிள் 53ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனியன் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் பவரும் நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் நிலைநிறுத்தப்படுது. இப்ப எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வருது, ஜிஓ பாஸ் பண்றது, யாருக்காவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் இந்த ட்ரீட்டிஸ் எல்லாம் சைன் பண்ணுவாங்கல்ல, இது எல்லாமே தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர். லா மேக் பண்றது அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாமே யாரோட பேர்ல தான் பண்றாங்க? பிரசிடென்டோட பேர்ல தான் பண்றாங்க. நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டருக்கு கீழே தான் பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நிஜமாவே இது எல்லாமே யாரோட பேர்ல தான் நடக்குது? பிரசிடென்டோட பேர்ல தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அதை மேற்கொள்றாங்க. பிரசிடென்ட்டுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஃபுல்லா அவர் கையில இருந்தாலும் அவரை தனியா அவரால் செயல்பட முடியாது. யாரோட அட்வைஸ் பேர்ல தான் அவர் இதை எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஆலோசனை பேர்ல தான் அவர் எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்வாங்க. தனிச்சு அவரால் செயல்பட முடியாது. இதுதான் ஆர்டிகிள் 53ல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகிள் 54 எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்டோட தேர்தல்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றத இதுல பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா லோக்சபால இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸ் கிடையாது, எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது மக்கள் சபை, லோக்சபால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அடுத்து ராஜ்யசபால இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இதுல நல்லா நோட் பண்ணீங்கன்னா எங்கேயுமே நாமினேட்டட் வரமாட்டாங்க, எல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வருவாங்க.
அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், எல்லா ஸ்டேட்லயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது இருக்கும்ல, அங்க இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது மாநில சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். லாஸ்டா யூனியன் டெரிட்டரிஸ் சொல்லக்கூடிய ஒன்றிய பிரதேசத்துல ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் இதுல இன்வால்வ் ஆவாங்க. யாரெல்லாம் அப்படின்னா டெல்லி, புதுச்சேரி. அங்க இருக்கக்கூடிய சட்டசபையில இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இவருக்கு ஓட் பண்ணி அவங்க எலெக்ஷனா ஜனாதிபதியா தேர்ந்தெடுப்பாங்க. இதுல ஒரு இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1992ல. அதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. யாரெல்லாம்? லோக்சபா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. 1992ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த டெல்லி, புதுச்சேரியில இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் இந்த எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 70வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இது மூலமா தான் இந்த டெல்லி, புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்ல இந்த டெல்லி, புதுச்சேரியை மட்டும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். எந்த ஒரு எலெக்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் தாக்கல் பண்ணணும். அப்ப என்ன பண்றாங்க? இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952 மூலமா இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 ப்ரொபோசஸ் பிளஸ் 50 செகண்டர்ஸ், அதாவது 50 முன்மொழிபவர்கள் பிளஸ் 50 ஆதரிப்பவர்கள். 50 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவரை நாங்க வந்து பிரசிடென்ட்டா நிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர் சொல்லுவாங்க. அடுத்த 50 பேரு இவங்க இந்த பர்சன் பிரசிடென்டா நிக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி 100 பேரு 50 பேரு ஒருத்தவங்களை நிக்க வைக்கிறாங்க, அடுத்த 50 பேர் அவங்களுக்கு ஆதரிக்காங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் அவரால் நிக்கவே முடியும் அந்த எலெக்ஷன்ல. ரெண்டாவது, அவங்க டெபாசிட் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்? 15,000 டெபாசிட் பண்ணணும். அடுத்து நாமினேஷனை எங்க தாக்கல் பண்ணணும்? ரிட்டர்னிங் ஆபீசர் கிட்ட கொடுக்கணும். வேட்பு மனுவை யார்கிட்ட கொடுக்கணும்? தேர்தல் நடத்தும் அதிகாரி கிட்ட கொடுக்கணும். அவங்க வந்து அதை ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிட்டு அதை ரிஜெக்ட் பண்றதா இல்லைன்னா அக்செப்ட் பண்றதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. வேட்பு மனுவை ஒருவேளை இதை நான் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு அந்த குடியரசுத் தலைவர் நினைச்சாரு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் எலெக்ஷனுக்கு நிக்க போறவங்க நினைச்சாங்க அப்படின்னா எப்பனாலும் அவங்க வந்து வாபஸ் வாங்கிக்கலாம். பட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு, அதுக்குள்ள வாங்கிடணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இறுதி பட்டியலை வந்து தயாரிப்பாங்க. நீங்க முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப அவரால் 6ல் 1 பங்கு ஓட்டு கூட எடுக்க முடியல அப்படின்னா இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே எலெக்ஷன்ல டெபாசிட் பண்ணி ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வாக்குக்கு மேல எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தோத்தாலுமே அந்த டெபாசிட் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனா மினிமம் குறைந்தபட்ச வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு உண்டு. அதையே அவங்க வந்து அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க திருப்பி தரமாட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுல எவ்வளோ? 6ல் 1 பங்கு. 6ல் 1 பங்கு, அதுதான் நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 55, மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இப்போ பிரசிடென்டோட எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிரசிடென்டோட எலெக்ஷன்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ். அப்போ எம்எல்ஏஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லயும், அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசம் அதிகமா இருப்பாங்க, சிக்கிம்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ இதுக்காக எல்லா ஸ்டேட்லயும் ஒரே மாதிரி எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு எம்எல்ஏவான ஓட்டுக்கும் எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. அதே மாதிரி எம்பிஸும் எப்படிதான் இருப்பாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்துதான் எம்பியோட எண்ணிக்கையும் இருக்கு. அப்ப ஒரு எம்பிக்கு ஒரு எம்பியோட ஓட்டர் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் தனியா கால்குலேட் பண்ணுவாங்க. இது அடுத்து நீங்க ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஓட்டு, ஒரு எம்எல்ஏ போடுற ஓட்டு இவ்வளோ மதிப்பு இருக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வேல்யூ ஆஃப் எம்எல்ஏஸ் ஓட் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏஸ், அந்த எம்எல்ஏஸ் வந்து எவ்வளவு எலெக்டட் எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க இன்டு 1000 அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா போடுவாங்க. இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது எந்த சென்சஸை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இதை பத்தி நம்ம டீடைலா எதுல பார்த்தோம்? யூனியன் லெஜிஸ்லேட்டர்ல டீடைலா இதை பத்தி பார்த்துட்டோம். ஓகே, இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த எம்எல்ஏ கூடிய வேல்யூ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்.
பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த எம்எல்ஏக்குரிய ஓட்டு வேல்யூ அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் வந்து 4,11,99,168 இருக்கு. அதே இது உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் 8,38,049 8,38,48,49,905 பேர் இருக்கிறாங்க. இது எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி 1971 சென்சஸை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்றாங்க. இங்க எவ்வளவு எம்எல்ஏஸ் எலக்டட் எம்எல்ஏஸ் 234. உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் 403. ஸோ முன்னாடி பார்த்தோம்ல இந்த ஃபார்முலால அவங்க இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு மதிப்பு அப்படிங்கிறது 176. அதே இது யூபியில ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு அப்படிங்கிறது 208. ஏன்னா அங்க அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஓட்டுக்கான மதிப்பு அப்படிங்கிறது அதிகம். அப்ப பிரசிடென்டல் எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவா கணக்கெடுத்துக்குவாங்க, 176 ஓட்டு விழுந்ததா அவங்களுக்கு அர்த்தம். அதே இது யூபியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்களோட மதிப்பு என்ன, 208. இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு வேல்யூ அப்படிங்கறத கொடுத்து லாஸ்டா மொத்தமா எவ்வளவு விழுந்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்பிஸ்க்கு ஒவ்வொரு எம்பிக்கும் எவ்வளவு வேல்யூ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்துட்டோம். அதே மாதிரி சென்ட்ரல் இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு ஒரு வேல்யூ அப்படிங்கறத கொடுக்கணும்ல. அப்படின்னாதான் 2 பேருக்கும் ஈக்குவலான ப்ரியாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எம்பிஸ்க்கு ஒவ்வொரு எம்பிக்கும் எவ்வளவு வேல்யூ அப்படிங்கறத கால்குலேட் பண்றாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மொத்த எம்எல்ஏஸ் வந்து எவ்வளவு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் தனித்தனியா எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இப்ப தமிழ்நாட்டுல மொத்த எம்எல்ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிப்பாங்க. அடுத்து யூபியில மொத்த எம்எல்ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து சிக்கிம். இது மாதிரி 28 ஸ்டேட்டுக்கும் கால்குலேட் பண்ணி அதை மொத்தமா ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதுதான் என்னது, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஓட். அதை எடுத்துப்பாங்க. அதை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்டட் எம்பிஸ். இதை இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு எம்பிஸ் ஓட்டுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. எதுக்காக எப்படி பண்றாங்க, சென்ட்ரல் ஸ்டேட் 2 பேரும் பிரசிடென்டோட எலெக்ஷன்ல ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் மொத்த எம்எல்ஏ ஓட்டு இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கலாம், 5,49,474. சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த நம்பர் எடுத்திருக்கேன். டோட்டல் எலக்டட் எம்பிஸ் வந்து 776 இருந்தாங்க அப்படின்னா ஒரு எம்பியோட வேல்யூ என்னவா இருக்கும், 708 இருக்கும். அப்ப இந்த மாதிரிதான் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் அவங்க பண்ணணும். இப்ப எம்பியோட ஒவ்வொரு எம்பியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு எம்எல்ஏவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் பிரசிடென்ட் எலெக்ஷனோட அந்த இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நம்மளோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அது எண்ணிக்கை வந்து 1 தான். 100 பேர் ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை 100 தான். ஆனா இங்க 2 எம்எல்ஏ ஓட்டு போட்டா கூட அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அவங்களோட வேல்யூவை பொறுத்து மாறும். இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இருக்கிறதுலே பிரசிடென்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டப்படுற பாட்டு அப்படின்னா இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்து வர்றதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மெத்தடை பார்க்கலாம். எந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க ஓட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பிளஸ் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இதை பத்தி நம்ம இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத யூனியன் லெஜிஸ்லேட்டர்லயே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஓட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டு இப்போ எலக்டோரல் ஓட் எவ்வளவு கோட்டா அவங்க எடுக்கணும் அப்படின்னா மொத்த அந்த டோட்டல் வேல்யூ இருக்குல்ல அதுல பாதி +1 அதை அவங்க எடுத்திருக்கணும். அதுக்கடுத்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப யாருமே வந்து அந்த கோட்டாவை கிராஸ் பண்ணல அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் கேண்டிடேட் இருப்பாங்கல்ல அவங்களை எலிமினேட் பண்ணிட்டு அவங்களோட ஓட்டை வந்து நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் யார் இந்த கோட்டாவை ரீச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னரா இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த ப்ராசஸை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எந்த முறையில கண்டக்ட் பண்றாங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பிளஸ் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து ஓட் வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளவு கோட்டா எடுக்கணும், அவங்க மொத்த டோட்டல் ஓட் வேல்யூல பாதி +1 எடுக்கணும். அடுத்து கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணும் போது யாருமே கோட்டாவை ரீச் பண்ணல அப்படின்னா இருக்கிறதுல லோயர் பர்சன் யார் கம்மியா எடுத்திருக்காங்களோ அவங்களை எலிமினேட் பண்ணிட்டு அவங்களோட ஓட் ப்ரிஃபரன்ஸை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்த லாஸ்டா யாருக்கு அந்த கோட்டாவை ரீச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னரா இருப்பாங்க.
இத பத்தி நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு யூனியன் லெஜிஸ்லேட்டர்ல அந்த எலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்தவங்களுக்கு இது உங்களுக்கு புரியும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த மாரி ஏ, பி, சி அப்படின்னு 3 கேண்டிடேட் நிக்கிறாங்க. டோட்டல் அவங்களோட வேலிட் ஓட்டு வேல்யூ வந்து 10,000ன்னு வச்சுக்கலாம். அப்ப அவங்க எடுக்கக்கூடிய அந்த கோட்டா அப்படிங்கிறது 5,001 அப்படிதானே? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. ஏ அப்படிங்கிறவங்க 4,200, பி அப்படிங்கிறவங்க 3,500, சி அப்படிங்கிறவங்க 2,300 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? இருக்கிறதுல யார் கம்மியா எடுத்திருக்காங்க? சி. அப்ப சியை எலிமினேட் பண்ணிருவாங்க. அப்ப சி அந்த 2,300 ஓட்ல நம்ம ஆல்ரெடி இத பத்தி பார்த்தோம். அதாவது பிரிஃபரன்ஸ் தான். இவங்க வந்து நமக்கு எப்படி வோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இந்த 3 கேண்டிடேட் ஏ, பி, சின்னு இருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு குடுப்பீங்க? செகண்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு குடுப்பீங்க? தேர்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு குடுக்குறீங்க? அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த சீட்ல வந்து எழுதி போடணும். இப்போ நெறைய பேரு சிய வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா குடுத்திருப்பாங்கல்ல. அவங்களோட செகண்ட் பிரிஃபரன்ஸ், தேர்ட் பிரிஃபரன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு அந்த வோட்ட எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஏக்கு வந்து இன்னும் ஒரு 1,500 ஓட்டு கிடைக்குது. பிக்கு அடுத்த ஒரு 800 ஓட்டு கிடைக்குது. இப்போ எவ்வளோ ரீச் ஆயிடுச்சு கேண்டிடேட்? 5,700. இப்ப இவங்க கோட்டாவ ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க. அப்ப வின் பண்ணது யாரு? ஏ அப்படிங்கிறவங்க தான் இந்த எலக்ஷன்ல வின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலக்ஷன் ப்ராசஸ அப்படியே யூனியன் லெஜிஸ்லேட்டர் பார்ட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். அவரோட பதவி காலம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்துக்கு இருக்கணும் அப்படிங்க பார்க்கலாம். யூசுவலா அவரோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 வருஷம் தான். எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம ஸ்மூத்தா போச்சு அப்படின்னா, அவர் 5 வருஷம் வரைக்கும் இருப்பாரு. இப்ப 5 வருஷம் கழிச்சு எலக்ஷன் நடக்குது. அதுல வந்து அடுத்த பிரசிடென்ட் வரதுக்கு அந்த எலக்ஷனுக்கும் அடுத்த பிரசிடென்ட் வரதுக்கான அந்த கேப் இருக்குல்ல, அது வரைக்கும் அவர் வந்து கன்டின்யூ பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இவரோட பதவி வேற எப்பெல்லாம் காலியாகும் அப்படின்னா, இவர் ரெசிக்னேஷன் லெட்டர் குடுத்துட்டாரு அப்படின்னாலும், இந்த இடத்த அவரோட அந்த 5 இயர் டேர்ம் அப்படிங்கிறது சீக்கிரமாவே முடிஞ்சிடும். அப்ப அவருக்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட் தான் டெம்பரரியா 6 மாசத்துக்கு பிரசிடென்ட்டா செயல்படுவாரு. வேற ஏதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டாரு அப்படின்னு அவங்கள ரிமூவ் பண்றதுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. என்ன ப்ராசஸ் மூலமா? இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா அவங்கள ரிமூவ் பண்றதுக்கும் உரிமை இருக்கு. இது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 61ல சொல்லியிருக்காங்க. அப்ப இவரோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 வருஷம். ஆனா, அவர் வந்து துணைத் தலைவருக்கு ராஜினாமா கடிதம் எழுதி குடுத்துட்டாரு அப்படின்னா, அவரோட பதவி ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிரும். அதே மாதிரி வேற ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புக்கு எதிரா செயல்பட்டாரு அப்படின்னா, அவரு இம்பீச்மென்ட் முறைப்படி அவர் வந்து நீக்கம் பண்ணிருவாங்க. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்றதுக்கான வழிமுறைகள். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு எலக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலக்ஷன் நடக்கிறபோது இன்னொரு பிரசிடென்ட் வருவாங்கல்ல, அது வரைக்கும் அவரோட பதவி காலம் அப்படிங்கிறது தொடரும். அடுத்து 57 எலிஜிபிலிட்டி ஃபார் ரீ எலக்ஷன். இப்ப யாருக்கனே ஒருத்தவங்க பிரசிடென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு டைம் அவங்க பிரசிடென்ட் எலக்ஷன்ல நிக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த ஆர்டிகல் 57. கண்டிப்பா நிக்கலாம். இப்போ இந்த டைம் ஒருத்தவங்க பிரசிடென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, அடுத்த டைம் அவங்க எலக்ஷன்ல நின்னு மறுபடியும் இன்னொரு டைம் பிரசிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இது ஆர்டிகல் 57ல சொல்லியிருக்காங்க. அடுத்து 58 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த எலக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன? தகுதிகள் என்னென்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கண்டிப்பா இந்தியன் குடிமகனா இருக்கணும். 2வது 35 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3வது லோக்சபா மெம்பர்ஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கோ, அது எல்லாமே இவங்களுக்கு இருக்கணும். மக்களவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கோ, அந்தந்த தகுதி எல்லாம் இந்திய குடியரசுத் தலைவரா எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் எந்த விதமான மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலோ, ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு லாபகரமான பதவியிலையும் அவர் வந்து வகிக்க கூடாது அப்படிங்கிறதா இதோட கண்டிஷன். அடுத்த ஆர்டிகல் 59 கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ். இப்போ ஒன்ஸ் அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா, எதுலையுமே அவங்க வந்து மெம்பரா இருக்கக்கூடாது. பார்லிமெண்ட்லயும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்லயும் சரி, எந்த விதமான மெம்பராவும் அவர் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் அவர் என்டர் ஆயிட்டாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவரோட மெம்பர்ஷிப்பை என்ன பண்ணும்? ரெசிக்னேஷன் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ, மாநில சட்டமன்ற உறுப்பினராகவோ கண்டிப்பா இருக்க முடியாது. ஒன்ஸ் அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா. அப்ப என்ன பண்ணணும்? பதவிக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்து அதை வந்து அந்த போஸ்டிங்ல இருந்து அவர் வெளியே வந்துடணும்.
எந்த லாப பதவியும் வந்து அவர் வகிக்க கூடாது. இது 2வது கண்டிஷன். அதே மாதிரி இவருக்கு ஒரு ரெசிடென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரெசிடென்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இவருக்குன்னு ஒரு அஃபிஷியல் ரெசிடென்ஸ் கொடுத்துருவாங்க. அங்கதான் இவர் ஸ்டே பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான சேலரி, அலோவன்சஸ், பிரிவிலேஜஸ் எல்லாமே யாரை டிட்டர்மைன் பண்ணுவா? பார்லிமெண்ட் வந்து ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவருக்கு எல்லாமே சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். பிரசிடென்ட் சேலரி பதவியில் இருக்கும் காலத்தில் அவருடைய சம்பளமும் சலுகைகளும் குறைக்கப்பட முடியாது. அவர் அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் அவர் என்ன சலுகைகள், சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, குறைக்கவே முடியாது. அவருக்கு அப்படியே கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டோட அபிஷியல் ரெசிடென்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல்லியில ராஷ்டிரபதி பவன்ல தான் அவர் இருப்பாரு. இது போக வேற 2 அபிஷியல் பில்டிங் அவருக்கு இருக்கு. ஒன்னு நார்த்ல, எங்க ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லால ராஷ்டிரபதி நிவாஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கும். சிம்லால தான் இருக்கும் ராஷ்டிரபதி நிவாஸ். அதே மாதிரி சவுத்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கும். இது 3மே பிரசிடென்ட்டோட அபிஷியல் பில்டிங். இப்ப நார்த்ல ராஷ்டிரபதி நிவாஸ், சவுத்ல ராஷ்டிரபதி நிலையம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 60. இவர் வந்து பதவி பிரமாணம் எடுப்பாருல்ல, அது யாரு முன்னாடி எடுப்பாங்க, என்னென்ன ஓத் எடுப்பாங்க அப்படிங்கறத ஆர்டிகல் 60ல கொடுத்திருக்காங்க. அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு முன்னாடி பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்படி இல்லை அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இப்போ அவர் எடுக்கிற அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லீவோ ஏதோ ஒரு காரணத்தால வரல அப்படின்னா அவருக்கு பதிலா யார் எடுப்பாங்க? சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அவர் முன்னாடிதான் பதவி பிரமாணம் அப்படிங்கறத எடுப்பாங்க. என்ன ஓத் எடுப்பாங்க அப்படின்னா, டு பிரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் காத்திடவும். டு ஃபெய்த்ஃபுல்லி பெர்ஃபார்ம் த டியூட்டி ஆஃப் த ஆஃபீஸ். தனது பதவியின் கடமைகளை நேர்மையாகவும் உண்மையாகவும் நிறைவேற்றுவேன். டு சர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்திய மக்களை சேவித்து பாதுகாக்கவும் அப்படின்னு இந்த 3 விஷயங்கள் அதை வந்து என்ன பண்ணுவாரு? சத்திய பிரமாணம் எடுப்பாங்க பிரசிடென்ட். ஒன்ஸ் அவர் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரோட முன்னிலையில? பிரதம நீதிபதி முன்னிலையில. அவர் இல்ல அப்படின்னா அந்த மூத்த நீதிபதி முன்னாடி வந்து என்ன பண்ணுவாரு? பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 61. எந்த ப்ரொசீஜர் இம்பீச்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல, அவர் பதவி காலம் வந்து எப்ப காலியாகும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப காலியாகும்? இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து நீக்கிடுவாங்க. அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஆர்டிகல் 61ல கொடுத்திருக்காங்க. அப்ப இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறத 2 ஹவுஸ்ல எந்த ஹவுஸ்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நோட்டீஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னா 4ல 1 பங்கு மெம்பர்ஸாவது என்ன பண்ணணும்? அந்த நோட்டீஸ்ல சைன் பண்ணி இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடத்தணும். நோட்டீஸ 14 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்லயே வந்து என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். இப்போ இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? 2/3 மெஜாரிட்டி வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அவர் அந்த பதவியில இருந்து வெளியே கொண்டு போக முடியும். அப்படியே ஒரு ஹவுஸ்ல இருந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு போவாங்க. நெக்ஸ்ட் ஹவுஸ்ல இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பிரசிடென்ட் அந்த இடத்துல அப்பியர் ஆகி அவரை தன்னோட நிலைமைய சொல்லலாம். அந்த 2வது ஹவுஸும் வந்து ரிசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படியே தமிழ்ல பார்த்துக்கலாம். பாராளுமன்றத்துல எந்த அவையிலனாலும் இந்த பதவி நீக்க நடவடிக்கையை தொடங்கலாம். மொத்த உறுப்பினர்கள்ல குறைந்தது 4ல 1 பங்காவது என்ன பண்ணணும்? இந்த நோட்டீஸ்க்கு கையெழுத்திட்டு தான் அந்த நோட்டீஸே வந்து அவங்க கொடுக்க முடியும். இந்த நோட்டீஸையுமே 14 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும். 14 நாளைக்கு அப்புறம் இந்த டிஸ்கஷன் பண்ணி 2ல 3 பங்கு பெரும்பான்மையில இது நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே அடுத்த அவைக்கு வந்து அதை அனுப்புவாங்க. அப்படி அடுத்த அவையில இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது குடியரசுத் தலைவர் அவரே முன் வந்து அவருக்கான விளக்கத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. 2வது அவையிலையும் தீர்மானம் நிறைவேற்றுச்சு அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் அங்கேயுமே எப்படி 2ல 3 பங்கு 3ல 2 பங்கு பெரும்பான்மை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குடியரசுத் தலைவர் போஸ்ட் அப்படிங்கிறது நீக்கிடுவாங்க. இதுதான் ஆர்டிகல் 61ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 62. டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி இன் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் பதவியில் காலியிடம் ஏற்பட்டால் தேர்தல் நடைபெறும் நேரம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பதவி காலம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் பிரசிடென்ட் மஸ்ட் பி எலெக்டட் பிஃபோர் த டேர்ம் எக்ஸ்பயர்ஸ்.
இப்ப அவர் எந்த காரணத்துக்காகவும் ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட் ஆகும். ஒருவேளை இறந்துட்டு போயிட்டானாரோ, இல்ல ரெசிக்னேஷன் லெட்டர் குடுத்தாலோ, ரிமூவ் பண்ணாங்களோ, இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக அவர் வந்து காலி ஆயிருச்சு அப்டின்னா, கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ள அடுத்த எலக்ஷன் வந்து என்ன பண்ணிரணும் வச்சிரணும். அப்ப அடுத்து எலக்ட் பண்ணவங்க அடுத்த 5 வருஷம் கன்டினியூஸா இருப்பாங்களா? இல்ல. அடுத்து மொத்தமா இந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து இருந்தார்ல, அவரோட பதவிக்காலம் 5 வருஷம். இப்ப 3வது வருஷத்துலயே அவர நீக்கிட்டாங்க அப்டின்னா, அடுத்த 6 மாசத்துல எலக்ஷன் வச்சாங்கன்னா, அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 1 1/2 வருஷம் தான் புதுதா எலக்ட் பண்ண பிரசிடென்ட் அப்டிங்கிறவங்க இருப்பாங்க. அதுதான் இந்த ஆர்டிகிள் 6ல நமக்கு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 52ல இருந்து 62 வரைக்கும் உங்களுக்கு தெளிவா எல்லாமே புரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பிரசிடென்ட்ட பத்தின குறிப்பிடுறது. இனி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிரசிடென்ட்டோட ஃபங்ஷன், பவர்ஸ் என்னென்ன? இதுவரைக்கும் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் யார் யாரெல்லாம் பிரசிடென்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். இது எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.